பேபி மூமெண்ட்ஸில் டவுட் இருக்குது. பேபியோட ஹார்ட் பீட் வச்சு அது பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு கண்டுபிடிக்கலாமா? இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணி queries கேட்டிருக்கீங்க. மித் என்ன, ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஸோ பேபி மூமெண்ட்ஸில் என்ன உங்களுக்கு பெருசாக டவுட் இருக்க முடியும்? எது நார்மல் மூமெண்ட்? ஒரு சில நாள் நல்ல மூமெண்ட் இருக்குது, ஒரு சில நாள் சைலண்ட்டாக இருக்குது. டே டைமில் மூமெண்ட் இருக்குது, நைட் டைமில் மூமெண்ட் இல்லை. இல்லைன்னா நைட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பேபி டே டைமில் அமைதியாக இருக்குது. எப்போ இருந்து மூமெண்ட் தெரிய ஆரம்பிக்கும்? எனக்கு 17-18 வீக்ஸ், அதாவது 4-5 months ஆயிடுச்சு, இன்னும் வயிறு தெரியலையே. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மாதிரியான டவுட்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேபி மூமெண்ட்ஸ் வந்து ஒரு 20 to 22 வீக்ஸில் ஏதோ பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஒரு ஒரு கூசுற மாதிரி அடி வயிற்றுல ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். இதுதான் மூமெண்ட்டானே நிறைய மதர்ஸ்க்கு தெரியாது. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் இதுதான் மூமெண்ட்டானு தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மூமெண்ட் லேசாக தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு 22 to 24 வீக்ஸ் ஆகலாம். அதாவது 6th month தான் லேசாக மூமெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். 24 to 28 வீக்ஸ், அதாவது 7th month தான் ஓஹோ இது தான் மூமெண்ட்டா, இப்படி தான் மூமெண்ட் இருக்கணுமா அப்படின்றது ரொம்ப கன்ஃபார்ம்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதே செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் இல்லை தேர்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு மூமெண்ட்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்ச மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராக ஒரு 18 to 20 வீக்ஸில் ஒரு கூசுற மாதிரியும் 20 to 22 வீக்ஸ்லேயே கான்ஃபிடென்ட்டாக எஸ் எனக்கு மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கும் முன்னாடி 14-15 வீக்ஸில் 16 வீக்ஸ்லலாம் மூமெண்ட் தெரியுதுன்னா அது வந்து அவங்க ரொம்ப தின்னாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஏற்கனவே தெரிஞ்ச மதர்ஸாக இருக்கலாமே தவிர அவ்வளோ சீக்கிரமாக மூமெண்ட் தெரியணும் 16 வீக்ஸ்லேயே 3rd month 4th monthலேயே மூமெண்ட் தெரியணுன்றது அவசியம் கிடையாது. நமக்கு 5th month அண்ட் 6th monthல மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். 7th monthல கான்ஃபிடென்ட்டாக இதுதான் மூமெண்ட்ஸ்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருச்சுனாவே போதும். ஸோ ஒன்ஸ் மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபுல் டே நாங்கள் அதை பார்த்துட்டே இருக்கணுமா, அதுவே பார்த்துட்டு இருந்தால் எங்களுக்கு பதட்டமாக இருக்குது டாக்டர், நிறைய மதர்ஸ்க்கு queries வருது. நான் என்ன சொல்லுவேன்னா, மூமெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, ஜஸ்ட் கீப் ஆன் அப்சர்விங் த பேபி மூமெண்ட்ஸ். காலையில் 8 o'clockலேருந்து நைட் 8 o'clock ஒரு 12 hours மினிமம் 10 மூமெண்ட்ஸ் இருந்தால் அது நார்மல். நீங்கள் நைட்டெல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. நீங்கள் அப்பப்போ எந்திரிக்கிறப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்கோ எந்திரிக்கிறீங்கன்னா அப்பப்போ 1 or 2 மூமெண்ட்ஸ் இருக்குன்னா போதும். ஸோ மொத்தமாக ஒரு 10 to 12 hours மினிமம் 10 மூமெண்ட்ஸ் இருந்ததுனாவே அது நார்மல் தான். அப்படி என்னால் ஃபுல் 12 hours பார்த்துட்டே இருக்க முடியல, இது எனக்கு இதுவே ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அதாவது எவ்ரி மீலுக்கு அப்புறம் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வித்தின் 1 hour மினிமம் 3 மூமெண்ட்ஸ், ஆஃப்டர் லஞ்ச் வித்தின் 1 hour மினிமம் 3 மூமெண்ட்ஸ், ஆஃப்டர் டின்னர் வித்தின் 1 hour மினிமம் 3 மூமெண்ட்ஸ். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குன்னாவே பேபி ஹெல்த்தியாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மூமெண்ட்ஸ்க்காக பதட்டமோ பயப்படவோ வேண்டாம். சரி, நல்ல மூமெண்ட்ஸ் இருந்த பேபி திடீர்னு அமைதியாக இருக்குது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கலாம்? தூங்கிட்டு இருக்கலாம், இல்லை அது பசிச்சு கொஞ்சம் ஹைப்போகிளைசெமியாவில் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேரமாக மூமெண்ட் தெரியலன்னா உடனே பதறிட்டு டாக்டரை போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அந்த டைமில் தேவையான ஹெல்த்தி ஸ்நாக்ஸோ இல்லை மீல் டைம்னா ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, லவுடாக மியூசிக் கேளுங்க, ஃபிசிக்கலாக பேபியை ஸ்டிமுலேட் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக பேபி மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பண்ணியும் எனக்கு மூமெண்ட்டில் டவுட் இருக்குன்னா டிலே பண்ணாமல் உங்கள் டாக்டரை போய் பார்த்துறது நல்லது. அதே மாதிரி ஹார்ட் பீட் வச்சு கொஞ்சம் நிறைய ஹார்ட் பீட் இருக்குது அப்படின்னா அது வந்து பாய் பேபி, கம்மியான ஹார்ட் பீட்னா அது கேர்ள் பேபி. என்கிட்ட டவுட் கேட்குறாங்க, எனக்கு 150 இருக்குது டாக்டர், அப்போ அது கேர்ள் பேபியா, 130 இருக்குது பாய் பேபியா? ஐ டோன்ட் நோ. நாங்கள் ஹார்ட் பீட்டை வச்சு செக்ஸ் ஆஃப் த பேபி டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. ஹார்ட் பீட் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் வந்து வராங்க, வந்த உடனே டாக்டர் அவசரமாக பார்க்குற மாதிரி, அதாவது அவங்களோட டியூ தான் டர்னு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க, அப்போ ஒரு பதட்டத்தில் உடனே போய் டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் பதட்டமாக இருக்கிறப்போ பேபியோட ஹார்ட் பீட் அதிகமாக தான் இருக்கும். அவசர அவசரமாக நடந்து வந்திருக்கீங்க, இப்போ ட்ராவல் பண்ண உடனே ஹார்ட் பீட் செக் பண்ணுறோன்னா பேபியோட ஹார்ட் பீட் அதிகமாக தான் இருக்கும். அம்மாவுக்கு ஃபீவர் இருந்ததுன்னா பேபியோட ஹார்ட் பீட்டும் அதிகமாக தான் இருக்கும்.
அம்மா கொஞ்ச நேரம் வந்து கன்சல்டேஷன் க்காக வெயிட் பண்ணி ஒரு 20-25 மினிட்ஸ் கழிச்சு அவங்க டர்ன் வருது. நீங்க டாக்டர் போய் பார்க்குறீங்க. ரிலாக்ஸ்டா பார்க்குறீங்க. ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு, அப்புறமா ஹார்ட் பீட் செக் பண்றப்போ, பேபியோட ஹார்ட் பீட் ரொம்ப நார்மலா ஒரு 130, 140 அந்த மாரி ரொம்ப நார்மலா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஹார்ட் பீட் அதிகமா இருந்தா பாய் பேபி, கம்மியா இருந்தா கேர்ள் பேபின்னு நினைக்கிறத விட்டுட்டு, இதுதான் ரீசன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே பார்க்குறப்போ பதட்டத்துல ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா, நிதானமா பேபி அப்ப தூங்கிட்டு இருக்கிற டைமா இருந்ததுன்னா, நல்லாவே 120, 130ன்னு இருக்கும். ரிமெம்பர் 120 to 160 இஸ் நார்மல் ஹார்ட் பீட். 120க்கு கீழ இருந்தாலும், 160க்கு மேல இருந்தாலோ தான் நீங்க பயப்படணுமே தவிர, அதுவுமே பேபிக்கு என்ன எதனால இந்த மாரி இருக்குன்னு பார்க்கணுமே தவிர, அத வச்சு நம்ம செக்ஸ் ஆஃப் த பேபிய டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. இன்னும் சில மதர்ஸ் வந்து மூமெண்ட்ஸ்லயே வந்து சில நாள் நல்லா ஆக்டிவாவும், சில நேரம் எனக்கு மூவ்மெண்ட் தெரியலன்றாங்க. பேபிஸ் வந்து இருந்தா செஃபாலிக் பொசிஷன், அதாவது ஹெட் டவுன் பொசிஷன்ல இருப்பாங்க. மூவ்மெண்ட் நல்லா தெரியும். இல்லைன்னா பிரீச் உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ மூவ்மெண்ட் நல்லா தெரியும். இதே நம்ம ஆப்ளிக் லை, அதாவது கொஞ்சம் குறுக்குல படுத்த மாரி இருக்கிறப்போ, பேபிஸ் மூவ்மெண்ட்லயே இருந்தாலும் மதரால அத பெர்சீவ் பண்ண முடியாது. வெர்டிகல் பொசிஷன்ல இருக்கிறப்போ மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியும். ஹரிசான்டல் பொசிஷன் வரப்போ மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். பட் பேபி ஆக்டிவா தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் த பேபி டு பி சைலண்ட் ஃபார் சம் டைம். பட் எதுவா இருந்தாலும் இதுவா தான் இருக்கும்னு நீங்களா முடிவு பண்ணாம, எந்த டவுட்னாலும் உங்க ஆப்ஸ்டடிஷியன் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.